எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னென்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இதை கண்டினியூ பண்ணோம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்புகிறேன். நான் நிறைய புது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் சைபர் அவேர்னஸ் ரிலேட்டட் வீடியோஸையும் எல்லா மக்களுக்கும் எளிய தமிழில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த சேனலோட நோக்கம். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் போடுங்க. இல்லை புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. ZTNA அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பார்த்தோம், ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு. அதுக்கப்புறமா SASE அப்படின்னு ஒரு பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த SASEயோட பார்ட் தான் இந்த ZTNAன்னு நான் SASE வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த SASEக்குள்ளே நிறைய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான காம்போனன்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுருக்கமாக CASB அப்படின்னு கூப்பிடுவாங்க, க்ளவுட் ஆக்சஸ் செக்யூரிட்டி புரோக்கர் அப்படிங்கிறதா இந்த CASB அப்படிங்கிற டெக்னாலஜி. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ஆக்சுவலாக. இந்த CASBயோட மெயினான விஷயம் என்ன ஒரு லைனில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, க்ளவுடில் இருக்கிற அப்ளிகேஷனையும் டேட்டாவையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட வேலை. யார் அக்சஸ் பண்ணலாம், இந்த டேட்டாவை எவ்வளோ அக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த CASBங்கிற டெக்னாலஜியில் நம்ம வைக்க முடியும். எதுக்காக இந்த CASB டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கில் எந்த ஒரு ரெசோர்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களோட நெட்வொர்க்குள்ளேருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெரிமீட்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை வச்சு நீங்கள் எதை அக்சஸ் பண்ணணும், எதை நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு க்ளவுடில் இருக்கிற ரெசோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லை. இந்த க்ளவுட்லேயே நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று க்ளவுடு பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸு, லைக் நம்ம சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, SaaS அப்ளிகேஷன்ஸு, அது மாதிரி இருக்கிறது. இன்னொன்று க்ளவுடில் நம்ம கம்பெனி தனியாக ஒரு இடம் வாங்கி நம்ம என்டர்பிரைஸு அங்கே அப்ளிகேஷனை அவங்களோட ஓன் அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி இடம் வாங்கி அந்த க்ளவுடில் போட்டு வச்சுருக்கிறத அக்சஸ் பண்ணுற இடத்துல அட்லீஸ்ட்டு அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் பண்ணுற சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு ஓரளவுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கும். அவங்க போயிட்டு அங்கே சில கான்ஃபிகரேஷன் பண்ணுறது மூலமாக அந்த அப்ளிகேஷன்ஸை யார் அக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களால தீர்மானிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் SaaS மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்குன்னு சொல்லி அவங்க கொடுக்கறது கிடையாது. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸை அக்சஸ் பண்ணுற நேரத்தில் நமக்கு முழுசாக ப்ரிவிலேஜ் கிடைக்கிறது கிடையாது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணலாம், அடுத்தது எப்படி இந்த டெக்னாலஜியை சேஃபாக கொண்டு போய் யூசர்கிட்ட கொடுக்குதுன்னு கொண்டு போகும்போது தான் இந்த CASBங்கிற டெக்னாலஜி உள்ள ப்ளே ஆகுது. CASB அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த CASB டெக்னாலஜிக்கு SaaS அப்ளிகேஷன்ஸு என்ன யூஸ் பண்ணாலும் அந்த SaaS அப்ளிகேஷன்ஸை பற்றி அதுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று. ரெண்டாவது, அந்த SaaS அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர டேட்டா இல்லை உள்ளே புஷ் பண்ணுற டேட்டாவை அப்ளிகேஷனோட டேட்டா அவேராக அது இருக்கணும். என்ன டேட்டா வருது, என்ன டேட்டா போகுதுங்கிறத கண்காணிக்கிற பவர் அதுக்கு இருக்கணும். மூணாவதாக அக்சஸ் ப்ரிவிலேஜஸ். இந்த டேட்டா யார் அக்சஸ் பண்ணணும், யார் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அந்த பாலிசிஸை புஷ் பண்ணி அந்த யூசர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். இது மூணு தான் இந்த CASBயோட முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். CASBயில் மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. இதில் வெரைட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெரைட்டி ஏஜென்ட் பேஸ்ட் ஆர் ஏஜென்ட்லெஸ். ஏஜென்ட் பேஸ்டு அப்படின்னா ஒரு எண்ட் யூசரோட டிவைஸில் இந்த CASBக்காக ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம ஏஜென்ட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏஜென்ட்டோட வேலை என்னென்னா, ஒரு எண்ட் பாயிண்ட் டிவைஸில் உட்காந்துட்டு, அது லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ IoT டிவைஸஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிவைஸாக இருக்கலாம், அந்த யூசர் எந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணாலும் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ளவுடில் அந்த செக்யூரிட்டி புரோக்கருக்கான பாலிசி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள்
என்டர்பிரைஸ் க்ளவுட் மேனேஜர் அந்த பாலிசிஸை டிஃபைன் பண்ணிவிட்டு க்ளவுடில் வச்சுட்டாங்க அப்படின்னா யூசர் எங்கே இருந்தாலும் அந்த பாலிசிஸ் டைம் டு டைம் புஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாலிசிஸுக்கு தகுந்த மாதிரி அந்த யூசர் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு O365 அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணலாம், கம்பெனியோட O365 நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அலோவ் பண்ணி அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாலிசி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் மாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏஜென்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்ன அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுறீங்க, அப்ரூவ் பண்ண அக்சஸ் தான் பண்ணுறீங்களா, அப்ரூவ் பண்ணாத அப்ளிகேஷன் எதாவது அக்சஸ் பண்ணுறீங்களான்னு மொத்தத்தையுமே கண்காணிக்க முடியும். ஏன்னா அது உங்கள் கூட தான் உட்காந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேட்டா, அதாவது ஆஃபீஸில் அலோவ் பண்ண டேட்டா மட்டும் இல்லாமல் வேறு எதுனா பர்சனலாக யூஸ் பண்ணிங்கனாலும் எதை பண்ணிங்கனாலும் அதால் கண்காணிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை அது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு போஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி அது ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு O365 ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷ்பி உடனே அலர்ட் ஆகிட்டு ஆஃபீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி விட்டுரும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பைபாஸ் பண்ணி பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ ஆஃபீஸோட என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கூடவே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதால் உங்களோட எந்த அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க முடியும். இது வந்து அப்ரூவ்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம், அன்அப்ரூவ்டு அப்ளிகேஷன். இது எப்படி சொல்லுவாங்க டெக்னிக்கலானா சாங்ஷன்ட் அப்ளிகேஷன், அன்சாங்ஷன்ட் அப்ளிகேஷன், அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அதர் சாஸ் அப்ளிகேஷன்ஸு என்ன நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இது கூடவே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராக்ஸி. ஆக்சுவலாக ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் ப்ராக்ஸி அப்படின்னீங்கன்னா, கேஷ்பி வந்து பேசிக்காக பண்ணுற வேலை வந்து ஒரு ப்ராக்ஸியோட ஒர்க்கை தான் பண்ணும். ஸோ இந்த ஏஜென்ட் பேஸ்டு ப்ராக்ஸி யூசரோட சைடில் இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்வேர்டு ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கேஷ்பி ஃபார்வேர்ட் ப்ராக்ஸை ஆக்ட் ஆகி எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு லேப்டாப்பில் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஒரு மொபைல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனால் ஐஓடி மாதிரி ஒரு அன்ஸ்டாண்டர்ட் டிவைசஸில் இதை இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸில் வந்து எம்ப்ளாயி இருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, வேறு வெளியிலேருந்து கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்படி ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சில கம்பெனிஸ் விரும்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா கம்பெனியோட அக்சஸை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு எந்த என்டர்பிரைஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணால் பார்ட் ஆஃப் கம்பெனி மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா. அதனால் ஏஜென்ட் பேஸ்டு அப்படிங்கிறது ஒரு சில சினாரியோவில் ஒரு வேண்டப்படாத சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்தது தான் இதுலேயே இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஏஜென்ட்லெஸ் ப்ராக்ஸி. அது வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸியாக ஒர்க் ஆகும், சர்வர் சைடு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி எப்படின்னா, இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸிக்கு ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த அக்சஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்தாலும் இந்த கேஷ்பி சொல்யூஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். இந்த கேஷ்பி சொல்யூஷன் அதை வாங்கி நீங்கள் நல்லா இல்லையா, உங்களை அலோவ் பண்ணலாமா இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ அக்சஸ் இருக்குதுன்ற எல்லாத்தையும் டிசைட் பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்களுக்கு டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ப்ராக்ஸி மாதிரி அதை அங்கேருந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த கேஷ்பி சொல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிற எல்லா க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸுமே அங்கே கான்ஃபிகர் பண்ணி இந்த ப்ராக்ஸியை யூஸ் பண்ணி உள்ளே வர மாதிரி, கேஷ்பி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உள்ளே வர மாதிரி கான்ஃபிகர் பண்ணுற அடாப்டபிலிட்டி அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அடாப்ட் பண்ணலாம், இன்னொரு அப்ளிகேஷன் அடாப்ட் பண்ணாமல் போகலாம், இது வந்து நாங்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி விரும்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆக்சுவலாக. ஆனால் இதோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏஜென்ட்லெஸ்ஸுங்கிறதுனால நீங்கள் எந்த ஏஜென்ட்டையும் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி தேவையில்லை, லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுலையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஈவன் நான் ஸ்டாண்டர்ட் டிவைசஸ் லைக் ஐஓடி டிவைசஸில் கூட எதை அக்சஸ் பண்ணணும் எதை அக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறது டிவைஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ரீசன் ஏன்னா, இட் இஸ் சிட்டிங் இந்த சர்வர் சைடில் உட்காந்துட்டு அங்கேருந்து அது கண்ட்ரோல் பண்ணணும், எது யாருக்கு போகணும் எது யாருக்கு போகக்கூடாது அப்படின்றது போகணும். ஆனால் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன், க்ளவுட் அப்ளிகேஷனும் இந்த கேஷ்பி சொல்யூஷனும் டைட்லி இன்டகிரேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது சாத்தியம், இல்லைனா சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் அப்ளிகேஷன் லிமிட்டேஷன்ஸ் வரும், எதை நம்ம கேஷ்பி வழியாக கொடுக்க முடியும் எதை நம்ம கேஷ்பி வழியாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ட்ராபேக் வந்துடும் இங்கே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெரைட்டி. ஸோ ரெண்டாவது வெரைட்டிக்கு நம்ம இப்போ போகலாம். இதில் என்னென்னா இன்லைன் அண்ட் அவுட் ஆஃப் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது புதுசு இல்லை. நம்ம இப்போ பார்த்தது ஏஜென்ட் பேஸ்டு, ஏஜென்ட்லெஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இன்லைன் அப்படின்னா ஒரு எண்ட் யூஸருக்கும் க்ளவுடுக்கும் நடுவில் இந்த கேஸ்பி சொல்யூஷன் உக்காந்துட்ருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசர் எதை ஆக்சஸ் பண்ணாலும், அது அப்ளிகேஷனாக இருந்தாலும் டேட்டாவாக இருந்தாலும் நடுவில், ரெண்டு பேருக்கு நடுவில் இது உக்காந்துட்ருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ராக்ஸி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர டேட்டாவையும் சரி, இங்கேருந்து போகிற டேட்டாவையும் சரி கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ண முடியும் அதனால. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்லைன் கேஸ்பின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இன்னொன்று இருக்குது, இது அவுட் ஆஃப் பேண்டு ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பேண்டு கேஸ்பி. இந்த அவுட் ஆஃப் பேண்டு கேஸ்பி அப்படிங்கிறது ஒரு ஏபிஐ பேஸ்டு சொல்யூஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு இது தனியாக உக்காந்துட்ருக்கோம். ஒரு யூஸருக்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேஸ்பி மாதிரி இல்லாமல், யூஸருக்கும் அப்ளிகேஷனுக்கு நடுவில் எந்த விதமான டிராஃபிக்கையும் இது இடைமறித்து கேட்காது. ஆனால் தனியாக உக்காந்துட்ருக்கோம். ஒரு யூஸர் போயிட்டு நேரடியாக க்ளவுட் அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணுற நேரத்தில் அந்த க்ளவுட் அப்ளிகேஷன் ஒரு ஏபிஐயை ட்ரிகர் பண்ணும். அந்த ஏபிஐ உங்களோட கேஸ்பிக்கு நேராக போயிட்டு அந்த கேஸ்பி கிட்ட கேட்கும், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் என்கிட்ட இந்த அக்சஸை கேட்குறாரு, நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும். அப்போது இந்த கேஸ்பி என்ன சொல்லும், இந்த யூஸரை நான் அலோவ் பண்ணுறேன், இல்லை அலோவ் பண்ணல, இவருக்கு இந்த அளவுக்கு தான் பாலிசி இருக்குது, இல்லை அப்படிங்கிறத திருப்பி ரிப்ளை கொடுக்கும். ஸோ இந்த கேஸ்பி கொடுக்குற ரிப்ளையை வச்சு இந்த க்ளவுட் அப்ளிகேஷன் அந்த யூஸருக்கு தேவையான ஆக்சஸை கொடுக்கும். இதுதான் அவுட் ஆஃப் பேண்டுன்றது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்லைன் கேஸ்பியில் ரியல் டயத்தில் அவங்கள அக்செப்ட் பண்ணுறது, நான் ஸ்டாப் பண்ணுறது, அது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இந்த அவுட் ஆஃப் பேண்டில் தனியாக உக்காந்துட்டு இருக்கிறதுனால ரெக்வஸ்ட் டேரெக்டாக வந்துடும். அது பிறகு தான் கேஸ்பிக்கு போயிட்டு அலோவ் பண்ணுறதா இல்லையான்றது டிசைட் பண்ணுறோம். ஸோ நியர் ரியல் டைமில் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. ஆனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது இன்லைன் ப்ராக்ஸி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர டிராஃபிக்கை அதனால் அனலைஸ் பண்ண முடியும், அங்கேருந்து ரிட்டர்ன் வர டிராஃபிக்கை அதனால் அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த கேஸ்பி சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே முன்னாடி உங்கள் சர்வரில் இருக்க டேட்டாவை யார் ஆக்சஸ் பண்ணணும், என்ன ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதனால் வெளியில் வர டேட்டா, உள்ளே வர டேட்டா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அவுட் ஆஃப் பேண்ட் ப்ராக்ஸின்றது, அதாவது அவுட் ஆஃப் பேண்ட் கேஸ்பி, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏபிஐ கால்ஸ் அப்படிங்கிறதுனால ஈவன் டேட்டா பழைய டேட்டாவாக இருந்தாலும் அந்த டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்றத இதால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ பேஸ்டு அவுட் ஆஃப் பேண்டு கேஸ்பி ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இப்போது இந்த கேஸ்பி சொல்யூஷனுக்குள்ளே கொஞ்சம் டீப் டைவ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ கேஸ்பி சொல்யூஷன் நம்ம சொன்ன வெரைட்டியில் ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கம்பெனிஸ் கேட்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், ஒரு யூசர் கேஸ்பி சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஹோஸ்டட் இன் க்ளவுட், அது சாங்ஷன்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அன்சாங்ஷன்டாக இருக்கலாம், இல்லை அதர் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கேஸ்பி என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்கும், ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதில் கேஸ்பியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி ஐடென்டிஃபிகேஷன் சர்வீசஸ் உங்கள் கம்பெனிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட கம்பெனியோட ஓன் ஐடிபி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அக்சஸ் பண்ணிவிட்டு அங்கே அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் உங்களை அப்ளிகேஷன்ஸில் அலோவ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா, உள்ள வர யூஸரை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெக்கானிசத்தை இது உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது டேட்டா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்ளிகேஷன் அக்சஸ்ஸு டேட்டா, எந்த அப்ளிகேஷனை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் டிஎல்பி, டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். இந்த டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன்றது இந்த கேஸ்பி சொல்யூஷனுடைய ஒரு பகுதியாகவே இருக்கும். எந்த டேட்டா யார் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் கண்ட்ரோல், டேட்டா லாக் எல்லாமே இந்த கேஸ்பி சொல்யூஷன் மெயின்டைன் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார்ப்பரேட் பாலிசியில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டேட்டா அலோடு அப்படின்னா, அந்த டேட்டாவை அலோவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணீங்க, எதுக்கெல்லாம் அக்சஸ் பண்ணீங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு எடுத்து வச்சிடும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி டேட்டாவை அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க கேஸ்பி யூஸ் பண்ணிவிட்டு, அதே நேரத்தில்
இன்னொரு ப்ரௌசரில் நீங்கள் கூகுள் ட்ரைவ் உங்களோட பர்சனல் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேட்டா ஃபைல் தூக்கி நாங்கள் போட்டிங்க அப்படின்னா உடனே அலர்ட் அடிக்கும், உடனே உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அலர்ட் அடிக்கும். இந்த மாதிரி கம்பெனியோட டேட்டா வந்து பர்சனலுக்கு மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எங்கெல்லாம் லீக் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு ப்ரிவென்டிவ் அலர்ட்டு அடிக்கும். ஸோ இது ரொம்ப கண்டென்ட் அவேர், அப்படியே விஜில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கே டேட்டா லீக் ஆனாலும் இம்மீடியட்டாக உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அலர்ட்டாக அது கொடுத்துரும் இம்மீடியட்டாக. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஐடென்டிஃபிகேஷன், ரெண்டாவது டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் டிஎல்பி டெக்னாலஜி, மூணாவது மால்வேர் ப்ரொடெக்ஷன். இது ஒரு பேசிக் லெவலில் இந்த கேஸ்பிலே சேர்ந்து வந்துடுது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகிற டேட்டா கண்டென்ட்டில் ஏதாவது வைரஸ் அட்டாக் இருக்குதா இல்லையா, நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போதோ புல் பண்ணும்போதோ ஏதாவது மலிஷியஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் உள்ளே போட்டுறீங்களா அப்படிங்கிறதையும் இந்த கேஸ்பி சொல்யூஷனால் கண்காணிக்க முடியும். இந்த மேஜராக இந்த 3 விஷயத்தையும் அது ரொம்ப கிளியராக பார்த்துக்கும். நாலாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னென்னா பாலிசி மேனேஜ்மெண்ட். ஸோ எதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கிறத மாதிரி ஏன்னா விஷயங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் இது மேனேஜ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க கேஸ்பி, ரொம்ப சிம்பிள். ஸோ ஹோப் கேஸ்பின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சாசி சொல்யூஷனில் ZTNAவோடு சேர்ந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு டெக்னாலஜி பார்த்துருக்கோம் கேஸ்பின்னு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.